ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ரீசெண்டாக வந்து எங்கள் ஊரில் இருந்து விஜயவாடாக்கு போயிருந்தோம். கோயில் விசிட் பண்ணுறதுக்கு தான். விஜயவாடாவில் சுற்றி இருக்கிற ஃபேமஸான கோயிலெலாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புனோம். எங்கள் ஊரில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து போக போகிறோம். இந்த வ்ளாகை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம விஜயவாடா போகிறதுக்கு ட்ரெயின் தான் புக் பண்ணியிருக்கோம். திருப்பதியிலேருந்து நைட்டு 10:45 வந்து ட்ரெயின் கிளம்புது. ஸோ மதனப்பள்ளியிலேருந்து நிறைய பஸ்ஸுங்க இருக்குது, பட் ஸ்லீப்பர் எதுவுமே இல்லை. அதனால தான் வந்து நான் ட்ரெயின் சூஸ் பண்ணேன். ஸோ திருப்பதியில் தான் ட்ரெயின் நைட்டு, பட் ஸ்டில் இப்போ நான் வந்து மதனப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கேருந்து தான் வந்து நான் திருப்பதி போகிறதுக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து திருப்பதிக்கும் பஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. பட் ஏன் ஸ்டில் ட்ரெயின் புக் பண்ணேன் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புக் பண்ணேன். மத்தியானம் வீட்டில் கிளம்புன நாங்கள் 1 ஹவரில் இந்த ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் வந்து போர்ட் பண்ணியாச்சு. 4:15 ட்ரெயின் கிளம்பிச்சு. அரௌண்ட் 4:30 ஆயிடுச்சு. ஸோ 4:30 கிளம்பிட்டு நமக்கு 6:45 திருப்பதி ரீச் ஆகிடும். ஸோ அங்கே வந்து பக்கத்தில் இருக்க கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுதான் பிளானு. வழியிலலாம் எட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது சாயங்காலம் வந்து கரெக்டாக 7 மணி வந்து போகல திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம். திருப்பதிலையும் வந்து வெளியெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நேராக வந்து கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதுதான் வந்து கோவிந்தராஜ சுவாமி கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ முன்னாடி 2 பக்கமே வந்து கடைகள்லாம் இருக்கும். நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களோட சேர்த்து ஒரு 2-3 லக்கேஜ் இருந்தது. அதை வந்து நாங்கள் ஸ்டேஷன்லேயே வந்து க்ளோக் ரூம் இருந்தது, அதில் வந்து போட்டுட்டோம். ஒரு பேக்குக்கு வந்து 15 to 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டுட்டு பேக் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டு நேராக கோயில் நோக்கி நடந்து வந்துட்டோம். ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம் நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது கோயில். நாங்கள் அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு நேராக நடந்தே வந்துட்டோம். சூப்பராக இருந்தது நைட்டில் பார்க்குறதுக்கு. தரிசனம் கூட வந்து ஃப்ரீயாக முடிஞ்சிடுச்சு, சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் டைமில் போனால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வந்து பார்க்கலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே தான் டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ளே விடுவாங்க. ஸோ நாங்கள் ஃபோன்லாம் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவுண்டரில் போட்டுட்டு போயிட்டோம். இந்த கிளிப் வந்து நான் தரிசனம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த போகி பண்டிகைன்றதுனால அங்கே க்யூ நிறைய இருந்தது. ஏதோ வந்து நைட்டில் ஏதோ ஒரு சேவை இருக்குது, அது பண்ணுறதுக்காண்டி க்யூ நிறைய இருந்தது. மறுநாள் போகின்றதுனால விறகுலாம் நிறையா ரெடியாக வச்சுருந்தாங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த டேக்கு வந்து அதுதான் கடைசி சேவை. அதனால் நாங்கள் போனப்பே வந்து ரஷ் பண்ணி உள்ளே விட்டுருந்தாங்க. ஸோ வெளியே வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நேராக வந்து சாப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஸ்டேஷனில் எலக்ட்ரானிக் மசாஜர் இருந்தது, பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ மாலெல்லாம் பார்த்துருக்கோமே, இதுக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் வந்து பிளாட்ஃபார்முக்கு போயிட்டோம். இவங்க வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 10 மினிட்ஸ்க்கு. 5 மினிட்ஸ்க்கு 40 ருபீஸு. மேலேருந்து பார்க்க திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனோட வியூ வந்து சூப்பராக இருந்தது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். நேராக கிளம்பிடுச்சு. ஃபுல் டயர்டாக இருக்குது, சரி தூங்கிட்டு காலில் எடுக்கலாம் அப்படின்ட்டு நேராக தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்துச்சு பார்த்தா தெனாலி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. ஒரே பனிமூட்டமாக இருந்தது. சரி வெளியே வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன். ஆக்சுவலாக ட்ரெயின் கொஞ்சம் டிலே தான். ஸோ நான் நைட் வந்து எந்த ட்ரெயின் அப்படின்னு காட்டல. இப்போ பாருங்கள், திருப்பதி டு காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போயின்னு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் மதனப்பள்ளியிலேருந்து திருப்பதிக்கு வந்த ட்ரெயினே வந்து நேராக விஜயவாடாவுக்கு போவோம். நாங்கள் ஏன் அதை சூஸ் பண்ணல அப்படின்னா அது நைட் வந்து ஒரு 1:20 1:30 அந்த மாதிரி போய் சேருது. மிட் நைட்டில் நாங்கள் வந்து ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு. அதனால் வந்து நான் வந்து சேஃபாக நைட் ஜேர்னி வந்து ட்ரெயின்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஜர்னி புக் பண்ணிவிட்டேன். நைட் வந்து 10:45 இந்த ட்ரெயின் கிளம்புது காக்கிநாடா எக்ஸ்பிரஸ். இது கன்வீனியண்ட்டாக இருந்தது. மார்னிங் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 7 o'clock போய் சேர்ற மாதிரி போட்டுருந்துச்சு. பட் கொஞ்சம் டிலேலாம் போச்சு, பிரச்சனை இல்லை. வெளியே ஒரு வழியாக புகை மூட்டமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தோம்னா நேராக வந்து நம்ம விஜயவாடா என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா BCA டிவிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. BCA அப்படின்னா பிசவாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கோடு கூட BCA அப்படின்னு இருக்கும், BZA அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரிட்ஜில் என்ட்ரு ஆகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது பார்க்க. மார்னிங் வியூவு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதான் வந்து கிருஷ்ணா ரிவரோட மேலே கனெக்ட் ஆகிற பிரிட்ஜு. இதுக்கு அடியில் தான் வந்து கிருஷ்ணா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஃப்ளோ அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. செப்டம்பர் அக்டோபர் மழை சீசனுக்கு அப்புறம் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நான் கேமரா ஃப்ரண்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது வைட் ஆங்கிளில். ஸோ நான் ராமேஸ்வரம் போனப்போ கீழே இந்த ட்ரெயினில் இப்படி தான் கிராஸ் ஆகும். இந்த மாதிரி தான் பார்ப்போம் நம்ம. கீழே அப்படியே கடலில் இருக்கிற பாறைலாம் அப்படி தெரியும். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் ஆச்சு எனக்கு.
இங்கே யாரும் இடையில 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க ட்ரெயின் மேனேஜ் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன், ட்ராக்லாம் ஃபீல்டு மேனேஜ் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன். சிலிண்டர் எல்லாமே வச்சு உட்காந்துருந்தாங்க. மேபி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே தங்குறாங்க போல். சரி, ட்ரெயினோட ஒரு பக்கம் தான் பார்த்துட்ருக்கோம், அடுத்த பக்கம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். அந்த பக்கம் செம சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் இன்னொரு பிரிட்ஜ் இருந்தது. அந்த இடத்துல சன்ரைஸ் ஆகிறது பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தது. கீழே பார்த்தோம்னா விட்டுருச்சு. கீழேருந்து ஃபோனுக்கு இது விட்டோம்னா அவ்வளோதான், தவறி விழுந்தா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். உஷாராக பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இந்த விஜயவாடா பிளான் பண்ணும்போது மேப்பில் பார்க்கும்போது இந்த பிரிட்ஜ் தெரிஞ்சது. ஸோ இங்கே கண்டிப்பாக ஏதாவது பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த பிரிட்ஜ் வந்த உடனே நான் வந்து கேமரா தூக்கின்னு போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா பிரிட்ஜோட பாதி தூரத்துக்கு தான் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருந்தது. அங்கங்கே போட் வந்து நடு ரிவருக்கு கிட்டேயே வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ தண்ணி ஃப்ளோ கம்மி தான், பட் ஸ்டில் அங்கங்கே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. கிருஷ்ணா ரிவரை கடந்து ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. வெல்கம் டு விஜயவாடா. இப்போ போய் நாங்கள் வந்து கிருஷ்ணா ரிவரில் ஒரு பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக லக்கேஜ் எல்லாம் வந்து கவுண்டரில் போட்டுட்டு நேராக சாமி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து விஜயவாடாவில் இருக்கிற கனகதுர்கம்மா டெம்பிள். ஸோ ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தால் இப்படி தான் இருக்கும். வெளியே வந்து ஒரு ட்ரெயின் பொம்மை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, நம்ம அந்த செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்டேஷனோட நைட் வியூ இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சில வீடியோஸில் பார்த்துருக்கேன். நைட் வியூ முடிஞ்சால் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கெங்கே சுற்றுறோம் அப்படின்ட்டு காட்ட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.